இப்போ பார்த்தீங்க ரொம்ப 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 வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டுழியம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாமியார். தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மதிக்கிட்ட போயிட்டு வாய் கொடுத்து நோஸ் கட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதியை வந்து திட்டிவிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாமனார் ஒரு பைத்தியக்காரனாக இருப்பான் போல இருக்குது. இதுக்கடா தேவையில்லாமல் வந்துட்டு கோவப்பட்டுட்டு சார்ஜர் ஆன் பண்ணுறதுக்கு அழகு மலர் வர வேணும், அப்புறம் தண்ணி கொண்டு வரதுக்கு வர வேணும், அப்புறம் வந்துட்டு கீழே வந்துட்டு செருப்பு கலந்து அதை எடுத்து போட்டு வரதுக்கு வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ராவடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாமனார். ஏண்டாடி நீ லூசுத்தனமாக இவ்வளோ வயசாயிருச்சு திரும்ப வந்துட்டு என்னடா என்னையா பண்ணிட்டு இருக்க, லூசுத்தனமாக பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி தங்கராஜோட இவர் வந்துட்டு ஒரு பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கூட சேர்ந்து இவருக்கு வந்துட்டு 3 குழம்பிருச்சுன்னு சொல்லுவேன். யாருக்கெல்லாம் வந்துட்டு அழகு மலர் சீரியல் அழகிய சீரியல் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம மதியோட கேரக்டர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அழகு மலரோட கேரக்டர் பிடிச்சிச்சுன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரெட் கலர் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அழகில் இது ரொம்ப வந்துட்டு ஒரு ட்விஸ்ட்டாகவே போயிட்டுருக்கு. நம்ம சுரேஷ் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா மதியோட பேச்சு கேட்குறாரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கராஜோட பேச்சு கேட்குறாரு. ரெண்டுமே கேட்டு அவரே வந்துட்டு மூளை குழம்பி ஒரு மாதிரி ஆயிடுவார் அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியராஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் பகல போகிறாரு வராரு இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம அழகு மலரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம மதி பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு ஃபேன் ஆன் பண்ணுறதுக்கு அவங்க வரணுமா? இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு ஓவரா தெரியலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கடைசியில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அந்த டேபிள் இருந்துச்சு, அதை தள்ளி விட்டு அவர் பார்க்கல போயிட்டாரு. இதை துடைக்கிறதுக்கே லேட் ஆகும். ஸோ இது மாதிரி விஷயத்தெல்லாம் நீ தலையிடாத விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகு மலர் வந்து மதிக்கு வந்து இந்த மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கேட்கணுங்க, கேட்காம விட்டுட்டீங்க. இதனால தான் இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்து வந்துட்டுருக்கு. நீட்டே வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் வந்துட்டு உங்களை வந்துட்டு இது மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கேட்காம இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய விஷயத்தில் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃபன் பண்ணுறது, அப்புறம் காலையில் 4:30க்கு எந்திரிக்கிறது ரொம்ப பாவம். இந்த அழகு மலரை போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். எப்போ தான் இந்த மாமியார் வந்து செத்து ஒழியும் அப்படின்றது மாதிரி வந்து ஆடியன்ஸ் மத்தியில் எதிர்பார்க்குறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் இந்த சீரியல் பிடிச்சிருக்குதோ அவங்க வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.